நெல்லிக்காவை அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வடிகட்டி வச்சு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு எதுவும் சிந்திராமல் நல்லா ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சாரை வச்சு நெல்லிக்காய் சாரை வச்சு டிஷ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை கொஞ்சம். ஸோ நல்லெண்ணெயிலேருந்து டிஷ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அதோட சாரை மட்டும் நம்ம நெல்லிக்காய் சாரோட ஆட் பண்ணிக்குவோம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சியும் பொடியாக கட் பண்ணிவிட்டேன், பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் 2.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம மிச்சம் வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட காரத்தன்மையெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி கலரிங்கில் வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வைக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் சாரில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தான் நம்ம இதில் வேக வச்ச அரிசி சாதத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதில் நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்க வெள்ளை சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது சூப்பரான நெல்லிக்காய் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மேலே பரவி விட்டுக்கோங்க. அரிசியை உடனே திருப்பிடாதீங்க. ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அடியிலேருந்து அரிசியை விரவி நல்லா தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொத்தமல்லி தலையும் தூவி விடுங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் டேஸ்ட் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு ஏன்னா நம்ம அப்போ போட்ட உப்பு அதிலே இருக்காது, சாதம் போட்டோன்னா உப்பு தேவைப்படும். ஸோ அதனால் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பையும் நல்லா தூவி விட்டு நல்லா கிளறி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் பொன்னான நேரத்தை என் கூட ஒதுக்குனதற்கு ரொம்ப பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.